என்ன படிக்கிறான்னு கேட்குறீங்களா? ஹிந்தி படிக்கிறாளாம். இன்னைக்கு ஹிந்தி டெஸ்ட்டு, அதில் ஹிந்தி படிக்க போகிறா. ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்கா. ஹாய் சொல்லு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வெந்தயம் கடுகு போட்டு தாளிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் போட்டிருக்கு. ஏற்கனவே இந்த மசாலில் தேங்காய், அப்புறம் மீன் மசாலா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த மசாலா போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சாச்சு பேஸ்ட் கணக்கா. இங்கே மீன் பொரிக்கிறதுக்கு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் போட்டு வதக்கி கருவேப்பிலை, நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இந்த மசாலா தூக்கி ஊற்றிட வேண்டியதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பீன்ஸ் தூக்கி ஊற்றி வெங்காயம், 2 மிளகாய், மூடி கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு சாட்டேஜ் நல்லா பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீன்ஸை போடணும். 2 வெள்ளைப்பூடு, பீன்ஸ் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கு. இப்படி அழகாக வெட்டணும் பீன்ஸை. அதான் இந்த கூட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பீன்ஸ் போட்டுட்டோம். நல்லா கிளறி விடணும். பாருங்கள், நல்லா இதை கிளறி விட்டுட்டு அப்புறம் நம்ம சால்ட்டு போட போகிறோம். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். கொஞ்சோண்டு சால்ட்டு போடணும். போட்டுட்டு கொஞ்சோண்டு 1 பிஞ்சு சீரகத்தூள் போடணும். வெள்ளைப்பூடு போட்டிருக்கோம்.
பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஒரு பிஞ்சு சில்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள், அதோட வந்து கறி குழம்புக்கு அரைச்சிட்டு லேசாக ஒரு பிஞ்சு போட்டுட்டு நல்லா கிண்டிடணும். கிண்டிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும். இது மீன் குழம்புக்கு, இறால் குழம்புக்கு, கறி குழம்புக்கு கூட சூப்பராக நல்லா இருக்கும். நல்லா வேகுது. அதுக்கப்புறம் தேங்காய் பால் கொஞ்சோண்டு இதில் ஊற்றி, தேங்காய் பால் ஊற்றி நல்லா பிளேட்டை வச்சு நல்லா மூடினா அது நல்லா வத்தட்டும், நல்லா வேகட்டும். அந்த தேங்காய் பால்லையே நல்லா வேகட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வின்ஸ் கிச்சன்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி எங்களுக்கு காலையில் வந்து புட்டு வச்சோம், சாப்பிட்டாச்சு. இப்போ மத்தியானத்துக்கு வந்து இறால் பொடி சின்ன சின்ன குட்டி இறாலும் கத்திரிக்காய் கொண்டக்கடலை போட்டு ஒரு குழம்பு வச்சாச்சு. அப்புறம் மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதை சும்மா பரட்டி மாதிரி வச்சுருக்கு, பொரிச்சு பரட்டி வச்சுருக்கு. இதை குழம்பு ஊற்றியே சாப்பிடலாம். அப்புறம் சாதம் வடிச்சிருக்கு. உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், விலாக்கு லைக் பண்ணுங்கள். இதுக்கு கீழே தான் வாட்டர் ஃபில்டர் இருக்குது. அப்புறம் ஒரு மைக்ரோ ஓவன், அதுக்கு மேலே ஒரு சின்ன செடி இருக்குது. அந்த சைடு ஃப்ரிட்ஜு, கிரைண்டர், பழைய மிக்சி தான். எல்லோரும் என்ன செய்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்காக நான் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். ஏற்கனவே ஆப்பத்துக்கு அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ மாவு போட்டு இட்லிக்கு அரைச்சிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஆகணும். நாங்கள் 3 பேர் தானே இருக்கோம். நான் இன்சி, எங்கள் வீட்டுக்காரர் 3 பேர் தான். பேர மாதிரிலாம் ஊருக்கு போயிட்டாங்க. மத்தியானத்துக்கு மீன் பொரியல், பாறை மீன் வீட்டுக்காரங்க கொண்டுருந்தாங்க நைட்டில். அதில் கொஞ்சம் மீன் எடுத்து பொரிக்கிறதுக்கு வச்சாச்சு. அப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு சட்டி வச்சுருக்கு, மீன் குழம்பு. உங்கள் வீட்டில் என்ன குழம்பு ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, பாறை மீன் குழம்பு, பாறை மீன் பொரியல், பீன்ஸ் கூட்டுக்கு வெட்டிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வச்ச உடனே உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.